வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானுக்கு ட்ரம்ப் 10 நாள் காலக்கெடு, பாரிய அழிவு ஏற்படும் என எச்சரிக்கை. ஈரானுடன் மோதல், அமெரிக்க படையினர் 365 பேர் காயம். ஈரான் ராணுவத்தின் வலிமை இன்னும் முற்றாக அழியவில்லை, அமெரிக்க உளவுப் பிரிவு அறிவிக்கை. ஈரானில் வீழ்த்தப்பட்ட அமெரிக்க போர் விமானத்தின் வீரரை கண்டுபிடிக்க அமெரிக்கா ஈரான் போட்டி. சவுதி, கட்டார், ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு இத்தாலிய பிரதமர் மெலோனி விஜயம். ஒரு மாத காலத்தில் முதல் தடவையாக ஹார்மூஸை கடந்த பிரெஞ்சு கப்பல். தாராகிரி போர்க்கப்பல் நாட்டுக்கு அர்ப்பணிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் தொடுத்து வரும் கூட்டு தாக்குதல்களில் அந்நாட்டின் ராணுவ வலிமையை இன்னும் முழுமையாக அழிக்கவில்லை என்று அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் உரிய தரப்புகளுக்கு உளவுத்துறை அறிக்கையிட்டுள்ளது என சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கொடுத்ததை நினைவில் கொள்ளுங்கள், நேரம் விரைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 48 மணி நேரத்தில் அவர்கள் உடன்பாட்டுக்கு வராவிட்டால் நரகத்தை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானில் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க போர் விமானத்தின் விமானியை கண்டுபிடிப்பதற்காக அமெரிக்காவும் ஈரானும் நேற்று தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தன. அதேவேளை மீட்புப் பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் ஈரானின் தாக்குதலுக்கு உட்பட்டுள்ளன. அமெரிக்க விமானப்படையின் போர் விமானம் ஒன்றை நேற்று முன்தினம் தான் சுட்டு வீழ்த்தியதாக ஈரானிய புரட்சிகர காவல்படை தெரிவித்தது. விமானத்திலிருந்து குதித்த விமானியை அமெரிக்க விசேட படையினர் மீட்டுள்ளனர் என அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதேவேளை விமானத்திலிருந்த மற்றொரு விமானப்படை வீரரை கண்டுபிடிப்பதற்கு அமெரிக்க படையினர் நேற்றும் தொடர்ந்து தேடுதல்களில் ஈடுபட்டிருந்தனர். ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்ட மேற்படி விமானம் F-35 ரக போர் விமானம் என முதலில் செய்தி வெளியாகியிருந்தது. ஆனால் அது F-15 ரக போர் விமானம் என பின்னர் தெரிவிக்கப்பட்டது. அதேவேளை பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்கள் சுடப்பட்டதால் அதிலிருந்து படையினர் சிலருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆனால் அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு வழங்கிய 10 நாள் காலக்கெடுவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எச்சரிக்கையில், ஒப்பந்தம் ஒன்றுக்கு வர அல்லது ஹார்மோஸ் நீரிணையை திறந்துவிட இன்னும் 48 மணித்தியாலங்களே எஞ்சியுள்ளன என தெரிவித்துள்ளார். அவர் தனது சமூக வலைதளங்களில் இட்டுள்ள பதிவில், இந்த காலக்கெடுவுக்குள் இணக்கம் காணப்படாவிட்டால் பாரிய அழிவுகள் ஏற்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்கா முன்மொழிந்துள்ள 48 மணி நேர போர் நிறுத்த திட்டத்தை ஈரான் நிராகரித்து விட்டதாக அந்நாட்டின் ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த சூழலில் 48 மணி நேரம் போர் நிறுத்தத்துக்கு ஒரு நட்பு நாட்டின் வாயிலாக அமெரிக்கா கோரிக்கை வைத்ததாக தகவல் வெளியானது. ஆனால் இது குறித்து அமெரிக்காவிடமிருந்து எந்த கருத்தோ அல்லது உறுதிப்படுத்தலோ வெளியாகவில்லை. இந்த சூழலில் அமெரிக்கா முன்மொழிந்த 48 மணி நேர போர் நிறுத்த திட்டத்தை ஈரான் நிராகரித்து விட்டதாக ஈரானின் ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் 2 அமெரிக்க விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் அறிவித்தது. ஈரான் வான்பரப்பில் பறந்த அமெரிக்க விமானப்படையின் F-35 மற்றும் F-15 ரக போர் விமானங்களை நேற்று சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன. ஒரு போர் விமானத்திலிருந்து மீட்கப்பட்ட விமானி உயிருடன் இருக்கிறார் எனவும் அவர் அமெரிக்க பாதுகாப்பில் வைக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் தகவல்கள் உறுதிப்படுத்தின. எனினும் இரண்டாவது விமானியின் நிலை என்ன என்பது குறித்த இதுவரை தகவல் வெளியாகவில்லை. பிரான்சின் கொள்கலன் கப்பல் ஒன்று கடந்த வியாழக்கிழமை ஹார்மூஸ் நீரிணையை கடந்து சென்றது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்கள் பிப்ரவரி 28ஆம் தேதி ஆரம்பமான முன்னர் ஹார்மூஸ் நீரிணையை கடந்து செல்ல அனுமதிக்கப்பட்ட மேற்குலக நாடொன்றின் முதலாவது கப்பல் இதுவாகும். மோல்டா நாட்டின் கொடியேந்திய இக்கப்பல் CMA-CGM எனும் பிரெஞ்சு நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமானது என பிரெஞ்சு தொலைக்காட்சி ஒன்று தெரிவித்துள்ளது. இதேவேளை எரிவாயு ஏற்றப்பட்ட ஜப்பானிய கப்பல் ஒன்றும் கடந்த வியாழக்கிழமை ஹார்மூஸ் நீரிணையை கடந்து செல்ல அனுமதிக்கப்பட்டது. ஈரான் யுத்தத்துக்கு முன்னர் உலகின் 20% எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் ஹார்மூஸ் நீரிணையூடாக மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலின் தாக்குதல்களை அடுத்து ஹார்மூஸ் நீரிணையை ஈரான் மூடியது.
கடந்த மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 221 சரக்கு கப்பல்கள் மாத்திரமே அந்நீரிணையை கடந்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. INS தராகிரி போர்க்கப்பல் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன் நிலையிலிருந்து நேற்று முன்தினம் நாட்டுக்கு அர்ப்பணித்து வைக்கப்பட்டது. இந்திய கடற்படையின் வலிமையை மேலும் அதிகரிக்கும் விதமாக நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய INS தாராகிரி உருவாக்கப்பட்டுள்ளது. விசாகப்பட்டினத்தில் இருந்த போர்க்கப்பலை கடற்படையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இணைத்து வைத்துள்ளார். இந்த விழாவில் இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் தினேஷ் குமார் திரிபாதி, பாதுகாப்பு படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் மற்றும் கடற்படை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து முன்னெடுத்து வரும் ராணுவ நடவடிக்கைகளின் போது காயமடைந்த அமெரிக்க படையினரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. பென்டகன் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின்படி தரைப்படை, விமானப்படை, கடற்படை உள்ளிட்ட 4 பிரிவுகளையும் சேர்த்து 365 படையினர் காயமடைந்துள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தரைப்படையைச் சேர்ந்த 247 பேர் காயமடைந்துள்ளனர். அதேபோன்று கடற்படையைச் சேர்ந்த 63 வீரர்கள் காயமடைந்துள்ளனர். அதேபோன்று விமானப்படையைச் சேர்ந்த 36 பேரும், மெரன்படை பிரிவைச் சேர்ந்த 19 வீரர்களும் படுகாயமடைந்துள்ளனர். மேலும் இந்த போர் நடவடிக்கையின் காரணமாக இதுவரை 13 அமெரிக்க படையினர் உயிரிழந்துள்ளனர் என அந்த புள்ளிவிவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இதுவரையான காலப்பகுதிக்குள் ஏற்பட்ட இழப்புகளே இந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி கடந்த 2 தினங்களில் சவுதி அரேபியா மற்றும் கட்டார் நாடுகளுக்கு விஜயம் மேற்கொண்டார். நேற்று முன்தினம் சவுதி அரேபியாவின் ஜெதா நகரை சென்றடைந்த பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி சவுதி அரேபியாவின் முடிக்குரிய இளவரசர் முகமது பின் சல்மானுடன் கலந்துரையாடினார். 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள், முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக சவுதி அரேபிய ஊடக முகவரகம் தெரிவித்துள்ளது. நேற்று சனிக்கிழமை கட்டாருக்கு சென்ற பிரதமர் மெலோனி கட்டார் அமீர் ஷேக் தமீன் பின் ஹமத் அல் தானியை சந்தித்து கலந்துரையாடினார். ஈரானின் தாக்குதல்களால் சேதமடைந்த கட்டாரின் எரிசக்தி உட்கட்டமைப்புகளை புனரமைப்பதற்கு இத்தாலி உதவும் என பிரதமர் மெலோனி உறுதியளித்தார் எனவும், கட்டாரின் எரிவாயு உற்பத்தியானது பூகோள எரிசக்தி பாதுகாப்புக்கு முக்கியமானது என அவர் சுட்டிக்காட்டினார் எனவும் இத்தாலிய பிரதமரின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமது வளைகுடா பிராந்தியத்துக்கான இவ்விஜயத்தின் போது ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கும் பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி விஜயம் செய்வார் என இத்தாலிய அரசாங்கம் தெரிவித்திருந்தது. கடந்த பிப்ரவரி இறுதியில் ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேலின் தாக்குதல்கள் ஆரம்பமான பின்னர் ஐரோப்பிய ஒன்றிய நாடொன்றின் தலைவர் வளைகுடா பிராந்தியத்துக்கு விஜயம் செய்தமை இதுவே முதல் தடவையாகும்.